வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்திய பொருளாதாரத்தில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 13 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. அதாவது மக்கள் தொகை கணக்கு எடுத்திருப்பாங்கல்ல, அதில் 1921ஆம் வருடம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்கல்ல, அந்த வருடம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை வருடம். 1921ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை வருடம் சொல்கிறாங்க. ஏன் அதை பெரும் பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1911 1921 வரைக்கும் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலரா, ஃப்ளேக் போன்ற நோய்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் பஞ்சமும் ஏற்பட்டிருக்கும். அதனால மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். 1921க்கு அப்புறம் மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியிருக்கும். அதனால் அந்த வருடத்தை பெரும் பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது கச்சா இறப்பு விகிதம். அதாவது இறப்பு வீதம் எப்படி கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க அதை வச்சு தான் இறப்பு வீதம் கணக்கிடுவாங்க. அதான் கச்சா இறப்பு வீதம். அடுத்து, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற வருடம் 1998. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்த ஒரு கொஸ்டின். அவர் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1998. அடுத்து, 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1969 டோட்டலாக 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 1969 14 வங்கிகளும் 1980 இதோட +6 ஆட் பண்ணி 20 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 14. 1980 மொத்தமாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. இது ரெண்டுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. அடுத்து, வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ? அதாவது வருடாந்திர திட்டங்கள் எந்த 5ஆண்டு திட்டத்துக்கு முன்னாடி இல்லை பின்னாடி செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஆண்டு 1990 1992. அதாவது 7வது 5ஆம் திட்டத்துக்கு அப்புறம் 8வது 5ஆம் திட்டத்தை தொடங்காமல் நிறுத்தி வச்சுருப்பாங்க. 1992 தான் 8வது 5ஆம் திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வருடாந்திர திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வருடம் தான் 1990 1992. அடுத்த கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? இது டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள், சரக்குகள் மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஜூலை 1 2017. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு கேட்பாங்க, ஜிஎஸ்டி அப்படின்னும் கேட்பாங்க. அடுத்து, ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும். அதாவது எத்தனை சதவீதம்? ஜிஎஸ்டியில் சரக்கு மற்றும் சேவை வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு 28%. 28% தான் மேக்சிமமாக வரி விதிக்கிறாங்க. அடுத்து, வெளிநாட்டு முதலீடு என்பது எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடில் ரெண்டே இருக்கும். ஒன்று எஃப்டிஐ, இன்னொன்று எஃபிஐ. எஃப்டிஐ அப்படின்னா என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அந்நியர்கள் நேரடியாக முதலீடு பண்ணுறது. அதனால வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டில் தொழில் ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக சம்பாதிக்கிறது. இன்னொன்று எஃபிஐ அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டு முதலீடு என்பது எஃப்டிஐ, எஃபிஐ இது ரெண்டும் தான். அடுத்து,
சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000. ஏப்ரல் 2000. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் பேங்க். அடுத்து, இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது? இந்திய ரயில்வே வந்து முதல் வைஃபை வசதியை வந்து பெங்களூரில் வந்து தொடங்கியிருக்கும். பெங்களூரில் உள்ள ரயில்வேல தான் வந்து முதல் வைஃபை வசதியை வந்து தொடங்கியிருக்கும். அடுத்து, மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகையில் வந்து 1961ஆம் ஆண்டு வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறது எந்த வருஷம் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கணக்கிடும்போது இந்திய மக்கள் தொகை வந்து 1.96%, அதாவது கிட்டத்தட்ட 2%, 1.96%, கிட்டத்தட்ட 2% வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்கும். அதனால தான் 1961ஆம் வருடத்தை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு. ஊரக பொருளாதாரத்தோட முக்கிய இயல்பு வந்து வேளாண்மையை சார்ந்து இருத்தல். வேளாண்மையை சார்ந்து தான் ஊரக பொருளாதாரத்தையும் நம்ம வந்து திட்டமிட முடியும். அடுத்த கேள்வி, தேசிய ஊரக சுகாதார பணி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. தேசிய ஊரக சுகாதார பணி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2005. அடுத்த கேள்வி, தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை யார்? தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். போன வீடியோவில் பார்த்துருப்போம். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு புக்கையும் அவர் எழுதியிருப்பார். தொன்மை பொருளாதாரத்தின் தந்தையும் அவர் தான், ஆடம் ஸ்மித். அடுத்து, ஜிஎஸ்டி எதற்கு சமம்? அதாவது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி எந்த வரிக்கு சமம் அப்படின்னு தான் அந்த கொஸ்டின். எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரிக்கு தான் சமம். ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க ஜிஎஸ்டி எதற்கு சமம்? நேரடி வரி, மறைமுக வரி, விற்பனை வரி, கலால் வரி, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கேட்பாங்க. அது கரெக்டான ஆன்சர் வந்து விற்பனை வரி. அடுத்து, பட்ஜெட் என்ற பதம் பொலஜெட் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பட்ஜெட் என்ற பதம் பொலஜெட் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து பொலஜெட் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மீனிங் வந்து சிறிய பை அப்படிங்கிறது தான் இது மீனிங். அதாவது பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு திட்டம். அடுத்து, சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். எந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1950. சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். எந்த வருடம்? 1950. அடுத்து, பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எது? பணவியல் கொள்கையை வடிவமைப்பது மைய வங்கி. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எது? மைய வங்கி. அடுத்து, ஒரு வங்கி என்பது என்ன? வங்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த ஒரு நிறுவனம். அது வந்து நிதி நிறுவனம். இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது இந்தியாவில் எந்த வருடம் புதிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16, 1976 வருடம். ஏப்ரல் 16, 1976. அடுத்து, இந்தியாவில் எந்த வருடம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இந்தியாவில் எந்த வருடம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நவம்பர் 8, 2016. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, எப்போது பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எப்போது பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் மாதம் 1985 தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த கேள்வி, 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துறை. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். பீரியட், அதாவது எந்த பீரியடில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, குடும்ப கட்டுப்பாடு
குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் பார்த்திங்கன்னா 1952 ஃபேமிலி பிளானிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டத்திலே வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஜிஎஸ்டியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து முதல்ல எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ். அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 தான் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் வந்து 1965 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. அடுத்து பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த பட்டியலில் உள்ளது? பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது மத்திய பட்டியலில் தான் இருக்குது. பொருளாதார திட்டமிடல் எந்த பட்டியலில் இருக்குன்னா மத்திய பட்டியல். இப்போ நம்ம வங்கிகளின் வங்கி பார்த்தோமா, ஆர்பிஐ தான் வங்கிகளின் வங்கின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி ஆர்பிஐ எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் 1934 ஆண்டு சட்டத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1935 ஏப்ரல் 1 தான் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1949 ஜனவரி 1 வந்து மத்திய அரசோட நாட்டுடைமையாக்கப்பட்டு மத்திய அரசோட சேர்ந்துருச்சு. வங்கிகளின் வங்கி வந்து 1934 சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அமைக்கப்பட்டிருக்கும். இது எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 1 தான் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டு மத்திய அரசோட இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சேர்ந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.